ஒரு புத்தகம், அழகான புத்தகம், 3 மாதங்களில் சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுக்கொள்வது எப்படி? பிரியமானவர்களே, நீங்களும் பல இடத்தில் இப்படி புத்தகங்களை பார்த்திருப்பீர்கள். அதுபோல் இன்னொரு புத்தகமும் இருக்கிறது, இதோடு தொடர்புடையதுதான். 3 மாதங்களில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி? பிரியமானவர்களே, இன்னும் சில புத்தகங்கள் இப்படியே வருகின்றன. 3 மாதங்களில் வெளிநாட்டில் வேலை பெற்றுக்கொள்வது எப்படி? ஒரு முறை ஒரு பெரியவர் ரோட்டோரமாக நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அங்கே ரோட்டோரத்தில் பழைய புத்தக கடை வைத்திருக்கிற ஒருவரை பார்த்தார். அங்கே நிறைய புத்தகங்கள் இருந்தன. அந்த நிறைய புத்தகங்களில் இந்த புத்தகங்களும் இருந்தன. அவர் அழகாய் கேட்டார் அந்த புத்தகம் விற்கின்ற நபரிடம், ஐயா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஏதோ போகிறது, ஓடுகிறது. மேலே பாருங்கள், பழைய புத்தக கடைகளை வைத்துக்கொண்டு, தார்பாய்களை விரித்துக்கொண்டு ஏதோ இவற்றை பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். அப்போது அவர் சொன்னார், உங்களிடம் புத்தகம் வாங்குகிறவர்கள் யாராவது பலன் பெற்றிருக்கிறார்களா? ஆமாம் ஐயா, நிறைய பேர் வந்து சொல்வார்கள், நல்ல புத்தகமாக வைத்திருக்கிறீர்கள், நன்றி என்று. ஒரு சிலர் நான் சொன்ன விலைக்கு அப்படியே வாங்கி விடுவார்கள், ரேட்டை பேச மாட்டாங்க, ஏன்னா புத்தகம் நல்ல புத்தகமாக இருக்கிறது என்று. இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் ஒரு நாளும் அதை பற்றி பார்த்ததில்லை. நான் ஒரு புத்தக வியாபாரி. பழைய புத்தகங்களை எடைக்கு வாங்கி கொண்டு வருகிறேன். இங்கே அவற்றை விலை பார்த்து பாதிக்கு விற்பனை செய்கின்றேன். எனக்கு அதில் லாபம் இருக்கிறது, பார்க்கிறேன். இதோ இந்த புத்தகம் 3 மாதத்தில் ஆங்கிலம் பேசுவது எப்படி என்று இருக்கிறது. எனக்கு இருக்கியா இங்கிலீஷு? நமக்கு தமிழ் போதும் ஐயா. அப்படியா, சார். இந்த புத்தகம் சொல்லுகிறது 3 மாதத்தில் வெளிநாட்டில் வேலை பார்ப்பது எப்படி என்று. நான் என்னைக்கா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போறேன்? நான் என்ன படிச்சிருக்கவா செய்கிறேன்? அந்த பெரியவர் அவனுக்கு சொல்லுகிறார், டே பார், உன் கையில் 3 மாதத்தில் ஆங்கிலம் பேசுவது எப்படி என்று ஒரு புத்தகம் இருக்கிறது. ஆமா. இன்னொரு புத்தகம் வெளிநாட்டில் வேலை பார்ப்பது, வேலை வாங்குவது, வேலை தேடுவது எப்படி என்று இருக்கிறது. ஆமா. இந்த இரண்டையும் படித்து உள்வாங்கி இந்த இரண்டையும் பயிற்சி செய்து ஒருங்கிணைத்தால் மாசம் 1 லட்சம் ரூபாயாவது சம்பளம் வாங்கிடலாம்ல. அதுக்கு ஏதாவது தெரியணும்ல ஐயா. இந்த நீ வைத்திருக்கிறாயே திறமைகளை வளர்ப்பது எப்படி என்று. இல்லையா, நமக்கு அது ஆகுமான்னு தெரியல. நமக்கு வியாபாரம் பழைய புத்தகம், அவ்வளவுதான் என் புத்தி எனக்கு சொல்லுகிறது. நான் அதற்குத்தான் லாய்க்கு என்று இதுவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை போகும் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். நல்ல மழை பெய்து விடக்கூடாது, புத்தகம் நனைந்து விடுமே. கரையான் அரித்து விடக்கூடாது, பாதுகாக்க வேண்டுமே. எடுத்து எடுத்து வேற இடங்களில் வைக்க வேண்டும், தூசி தட்ட வேண்டும், 4 கஸ்டமர் வர வேண்டும், அவர்களுக்கு விற்க வேண்டும். இந்த சிந்தனை மட்டும்தான் என் புத்தியில் ஓடிக்கொண்டிருந்தது. நீங்கள் சொன்ன விதத்தில் நான் இதுவரை யோசித்து பார்த்ததும் இல்லை, பயிற்சி செய்து பார்த்ததும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். நிறைய சொல்லுவார்கள், நிறைய பேசுவார்கள், ஆனால் அவர்களுக்கு அது பயன்படாது. பிரியமானவர்களே, இது ஒரு உண்மையான நிகழ்வு. ஒரு முறை ஒரு நண்பர் என்னோடு பேசி கொண்டிருந்தார். அவர் அரசு துறையை சார்ந்தவர், கோர்ட்டிலே வேலை பார்க்கின்ற ஒரு வக்கீலாக இருக்கிறவர். சொல்லுகிறார், நான் கவர்மெண்டால் அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட ஒரு வக்கீல். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு செய்து கொடுத்திருக்கிறேன். கடைசியாக என்னுடைய குடும்பத்திலே என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்தது. சார், உண்மையா உங்கள்கிட்ட சொல்றேன் சார், எனக்கு என் புத்தி வேலை செய்யவே இல்லை. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இன்றைக்கு பல பிரச்சனை அதில் இருக்கிறது. என் மகளோ இதோ விவாகரத்து ஆகிவிடுமோ என்கின்ற நிலையில் இருக்கிறாள். எனக்கு எப்போதும் அது கவலையாக இருக்கும். நம்ம நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறேன், நிறைய பேருக்கு ஐடியா கொடுத்திருக்கிறேன். நான் செய்த வழிமுறைகளில் பின்பற்றியவர்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் எனக்கு அது பயன்படாமல்
அல்லது புத்திக்கு எட்டாமல் போய்விட்டது. பிரியமானவர்களே, இந்த புத்திக்கு எட்டாமல் போய்விட்டது என்கின்ற வார்த்தையை நாம் ஏன் எடுக்கிறோம் என்றால், கையில் இருக்கிறது அல்லது புத்தியில் இருக்கிறது, அது எட்டும் தூரத்தில் இல்லை. அது வாய்க்கு வரவில்லை, கைக்கு வரவில்லை, செயல்பாட்டிற்கு வரவில்லை. ஒரு செயலுக்கு வாய் வரை வருகிறது, வாய்க்கு அந்த வாய் வரை நிற்கிறது, அது கையில் வந்து சேர்வதில்லை. இது நிறைய குடும்பங்களில் பணத்திற்கு பொருந்தும். நன்றாக உழைப்பார்கள், ஆனால் அந்த உழைப்பின் பலனை அவர்கள் உண்டு கொள்ள மாட்டார்கள். இது ஒரு சாபக்கேடு என்று விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. நீ சம்பாதித்த சம்பாத்தியத்தின், நீ பெற்ற அறிவின், நீ வைத்திருக்கிற திறமையின் பலனை நீ உண்ண வேண்டும் என்பது ஒரு ஆசீர்வாதம் என்று விவிலியம் சொல்லுகிறது. இன்றைக்கு முதல் வாசகம் அருமையான புத்தகம், எசையா புத்தகம். இதோ நீங்கள் நான் சொல்லும் வார்த்தைகளுக்கெல்லாம் கேட்டு இணங்கி நடக்கின்ற பொழுது, இதோ நற்கனிகளை நீங்கள் உண்பீர்கள். திருப்பாடல் 128 அழகாய் சொல்லும், ஆண்டவரின் அறிவுரைப்படி நடக்கின்ற ஆடவன் இத்தகைய ஆசீரை பெறுவான். எத்தகைய ஆசீர்? அவன் தன் உழைப்பின் பலனை உண்பான். நான் உழைக்க யார் யாரோ பலன் பெற, அந்த பலன் எனக்கு வந்து சேரவில்லை, அதில் ஒரு வாய் எடுத்து நான் உண்ணவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு கொடுமையான வாழ்க்கைன்னு பாருங்க. அதாவது ஒரு ஹோட்டல்ல ஒரு சமையல் மாஸ்டர் வேலை செய்கிறார், வருகிறவர்களுக்கெல்லாம் பிரியாணி ஆக்கி போடுகிறார், புரோட்டா செய்கிறார், என்னென்னலாம் செய்கிறார். அந்த கடையிலே நீ ஒன்றை எடுத்து வாயில் போட்டாலும் உன்னை சவுக்கால் அடிப்போம் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். அப்படி யாரும் இல்ல உலகத்துல, ஹோட்டல் அப்படி இல்லை. ஆனா அப்படி ஒரு நிலை ஒரு காலத்தில், எப்போ இந்த பண்ணை அடிமை முறை இருந்த காலத்தில் இருந்தது தானே. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவன் பரிதாபத்திற்குரியவன் இல்லையா? அப்படி என்றால் உங்களுக்கானது, நீங்கள் பெற்றது உங்களுக்கு வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான், எருசலேமே இதோ கேள், செவிசாய், உன்னை தூய்மைப்படுத்து, தீச்செயலை விட்டொழி, நன்மை செய்வதை கற்றுக்கொள், நீதியை நாடி தேடு, ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய், திக்கற்றவருக்கு நீதி வழங்கு, கைம்பெண்களுக்காக நீ போராடி வாதாடி அவர்களுக்கு உண்மையை எடுத்துக் கொடு, நன்மையை எடுத்து செய். இதெல்லாம் செய்தா உனக்கான அந்த திறமை அல்லது பலன், அல்லது நீ உழைக்கின்ற உழைப்பின் பலன் உன்னிடம் தங்கும். எதுக்கும் கடவுள் எப்படி முடிச்சு போடுகிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிற்கு வருகிற பொழுது என்ன பிரச்சனை? ஒரு கூட்டம் இருந்தது, அந்த கூட்டத்திற்கு இதெல்லாம் தெரியும், பை நாலேஜ், அறிவு இருந்தது, சொன்னார்கள், ஆனால் செய்யவில்லை. அவர்கள் செய்யாததால் அதன் பலன் அல்லது அதன் நிறைவு, அந்த கனியின் சுவை அவர்களுக்கு தெரியாது. இது சில வீட்டில் நடக்கும் இன்னைக்கும் கூட. அவர் ஒரு வியாபாரி, பழ வியாபாரி, வாங்கி வந்து விற்கின்ற பழ வியாபாரி, சீசனுக்கு சீசன் கிடைக்கிற பழத்தை விற்பார். ஆனா அந்த வீட்டு பிள்ளைங்க ஒரு பழத்தை தொட்டாலும் சண்டை போடுவார். நாளைக்கு வியாபாரத்துக்கு வச்சிருக்கிறேன், கலந்து அதை எதுக்கு சாப்பிட்ற, உனக்கு வேண்டாம் சொல்லு, நான் வேற ஏதாவது வாங்கி தரேன் என்று சொல்லுவார். பிரியமானவர்களே, அந்த நிலையைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு அது நிறைவை தர வேண்டும் என்றால் நீ அதனுள் இணைய வேண்டும். இது ஆன்மீகத்திற்கு பொருந்தும். ஆன்மீகம் என்பது அடுத்தவருக்கானது அல்ல. ஆன்மீகம் என்பது முதலில் நமக்கானது. என் மனம் பக்குவப்பட வேண்டும், என் ஆன்மா மலர வேண்டும், என் சிந்தனை தெளிய வேண்டும், என் உடலை நான் வருத்த வேண்டும், எனக்கு நான் அந்த நிலையில் நாம் நிற்கின்ற பொழுது அந்த ஆன்மீகத்திலிருந்து வருகின்ற மனம் எல்லோருக்கும் நிறைவை தரும். அந்த ஆன்மீகத்திலிருந்து வருகின்ற பலன் பிறருக்கு ஒரு உற்சாகத்தையோ வழிகாட்டுதலையோ தரும். ஆனால் முதலில் நமக்கு வேண்டும். அதற்கு தேட வேண்டும், நல்லதை தேட வேண்டும், தேடிய நல்லதை நமதாக்க வேண்டும், நமதாக்கியதை வாழ்வாக்க வேண்டும். எனவே சொல்லுக்கும் செயலுக்கும் இடையிலே இடைவெளி இல்லாத வண்ணம் அது ஒருமைப்பட்டு உள் நின்று உள்ளிருந்து வருவதாய் மாற வேண்டும்.